இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோசப் கலினுவஸ்கி ரஃபேல் அப்படி என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர் பிறந்து ரஷ்ய தேசத்தில், அதாவது போலந்து தான் ஆக்சுவலாக, ரஷ்யாவினுடைய கட்டுப்பாடில் இருந்த அந்த நேரத்தில் அவர் பிறக்கிறார். பிறகு கல்வி பயின்று ஒரு பேராசிரியராக உயர்ந்து அதற்கு பிறகு இராணுவ பயிற்சிக்காகவும் இராணுவ பணிக்காகவும் ரஷ்யாவில் அவர் இருந்தார் என்றும், பிற்காலத்தில் போலந்து தேசத்தினுடைய சுதந்திரம் அந்த நாட்டு மக்களின் மீது இருந்த அக்கறையின் காரணமாக இவர் ஒரு அரசு சிறை கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். பல வருடங்கள் சிறையில் வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார் என்றும், அதற்கு பிறகு போலந்து தேசத்திற்கு திரும்பி அங்கு இருந்த இளவரசருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பேர் உதவியாக இருந்தார். துறவு மடங்களை ஏற்படுத்தினார், கல்விக்கூடங்களை ஏற்படுத்தினார், சமுதாய பணிகளுக்கான முன்னெடுப்புகளை செய்தார் என்று இந்த புனித ஜோசப் ரஃபேல் கலினுவஸ்கி இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவர் ஒரு கார்மேல் சபை துறவி என்று நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக இருந்தாலும் பல ஆண்டுகள் சிறைபிடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை குன்றாமல் மக்களின் மீது அக்கறை கொண்டவராக வாழ்ந்தவராகத்தான் இந்த புனிதரை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அல்லது ஏதாவது சோதனை வருகிற நேரத்தில் கடவுள் மீது நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கான ஒரு பாடம். எந்த சூழ்நிலையிலும் இறைவனுடைய திருக்கரங்களை நம்ம பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மை நிச்சயம் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த புனிதருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவை சந்திக்க சென்ற ஒரு நிகழ்வைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஊர் மக்களால் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மிகவும் தரக்குறைவாக விமர்சிக்கப்பட்டிருந்தவர் தான் சக்கேயு என்று சொல்லப்படுகிற தலைமை வரி தண்டுபவர். அன்புமிக்கவர்களே, ஊராருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து இயேசுவை நேராக சந்திப்பதற்கு பதிலாக இருந்தாலும் உள்ளத்துல இயேசுவை சந்திக்க வேண்டும் என்கிற பேர் ஆர்வத்தால் ஒரு மரத்தின் மீது ஏறி இயேசு அந்த வழியாக செல்வதை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் சக்கேயு. அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளிந்து மறைந்து இருக்கிற சக்கேயுடத்தில் நேராக சக்கேயு, விரைவாக இறங்கி வா, இன்று நான் உன்னோடு உணவருந்த வேண்டும் அப்படி என்கிற அந்த மீட்பின் அழைப்பைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு சந்திப்பு, இந்த ஒரு உரையாடல் சக்கேயுடைய வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போட்டது என்று தான் சொல்லலாம். இறைவனுடைய பேர் இரக்கம் சக்கேயுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மனமாற்றத்தை என்று சொல்லலாம், தாராள உள்ளத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். தான் செய்த தவற்றிற்காக அவர் பரிவு உபகாரம் செய்வதையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 1893வது ஆண்டு த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படி என்கிற ஒரு ஆங்கில கவிதை வெளியிடப்பட்டது. இதை எழுதியவர் பிரான்சிஸ் தாம்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கிலேய கவிஞர். அவர் 20-25 ஆண்டுகளுக்கு போதைக்கு அடிமையாகி ஏழ்மையில ஒரு ஆன்மீக குற்ற உணர்வோடு 20 ஆண்டுகள் வாழுகிறார். மிகவும் கேவலமான ஒரு வாழ்வை, ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்ற ஒரு வாழ்க்கை. அவர் ஒரு கத்தோலிக்க குருவானவரை சந்தித்து தன்னுடைய வாழ்நாளினுடைய நிலை எடுத்து சொன்ன பிறகு அந்த கத்தோலிக்க குருவானவர், நீங்கள் ஆன்மீக ரீதியாக கைவிடப்பட்டதாக அல்லது ஒரு ஆன்மீக ரீதியாக குற்றவாளியாக, ஆன்மீக ரீதியாக கடவுள் உங்களை அன்பு செய்யவில்லை என்பதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக கடவுளுடைய பேர் அன்பை மறுபடியும் சுவைக்க அவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். அந்த கத்தோலிக்க குருவானவர், இந்த கத்தோலிக்க குருவானவருடைய உதவியால் இறைவனுடைய பேரன்பை ஒப்புரவு அருட்சாதனத்தில் அனுபவித்த இந்த பிரான்சிஸ் தாம்சன் என்பவர் ஒரு கவிதை ஒன்றை எழுதுகிறார். த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். ஹவுண்ட் அப்படி என்று சொன்னால் வேட்டை நாய் என்று அர்த்தம். அதாவது விண்ணகத்தின் வேட்டை நாய் அப்படி என்று கடவுளை உருவகப்படுத்துகிற ஒரு கவிதை இது. அப்படி என்றால் கடவுளுடைய இரக்கம் பேர் அன்பு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வேட்டை நாய் எப்படி தன்னுடைய இரையை பிடிக்காமல் விடாதோ
அதே போல மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும், கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும், கடவுளுடைய பேரன்பு நம்மை நிச்சயமாக கழுத்தை பிடிக்கும். கழுத்தை பிடிக்கும் என்பது ஒரு பாசத்தில் சொல்லுகிறேன். இறைவனுடைய பேரன்பு நமக்காக காத்திருக்கிறது. அவரை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவரை விட்டு விலகியும் நம்மால் வாழ முடியாது. எந்த உலகத்திற்கு சென்றாலும் இறைவன் நம்மை கண்டுபிடிப்பார், நம்மை அவர் மீட்டு கொள்வார் என்கிற ஆறுதலான செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. அன்பிமிக்கவர்களே, சங்கீதம் 23, ஆண்டவரே என் ஆயர் என்கிற அந்த சங்கீதம், அதற்கு பிறகு ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்கிற இந்த சங்கீதங்கள் எல்லாமே இறைவனை விட்டு நம்ம விலகி இருக்க முடியாது. இறைவன் ஒவ்வொரு நாளும் பேரன்போடு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே சக்கேயுவுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை போல நமக்கும் இறைவனை காண வேண்டும், இறைவனுடைய அன்பை சுவைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும். இறைவனுடைய பார்வையில் நாமும் மீட்க பெறுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து இறங்கி வாருங்கள், உங்களோடு நான் இன்றைக்கு உணவருந்த வேண்டும், உன்னோடு நான் உறவாட வேண்டும் அப்படிங்கிற அன்பு வார்த்தைகளை கூற காத்திருக்கிறார். இறைவனுடைய பேரன்பை பெற்றுக்கொள்ள நாமும் சக்கேயுவை போல பேரார்வத்துடன் இறைவனை தேடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.